ஒரு அழகான காட்டினருகே சிறிய மரங்களும் பசுமை தாவரங்களும் சூழ்ந்த ஒரு கிராமம் இருந்தது. அதில் முள்ளன் என்ற ஒரு எலி வாழ்ந்தான். அவனுக்கு எதையும் முயற்சிக்க பயமாக இருந்தது. நான் எப்படி முடிக்க முடியும் என்றே எப்போதும் அவன் எண்ணுவான். அதே கிராமத்தில் அருவிக்குடில் என்ற பெயருடன் ஒரு பழைய பாமர மரம் இருந்தது. யாராலும் புரியாத, ஆனால் அனைத்தையும் உணரக்கூடிய மரமாக இருந்தது. அந்த நாள் சூரியன் மறைந்ததும் காட்டிலிருந்து கர்ஜனை சத்தம் கேட்கப்பட்டது. ஒரு வனப்புலி ஊருக்குள் நுழைந்தது. விலங்குகள் அச்சத்தில் ஓடின. முள்ளனும் ஓடினான். ஆனால் ஒரு குட்டி குரங்குக்கு தாயை தேடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து முள்ளன் நின்றான். திடீரென்று புலி அருகில் வந்தது. முள்ளன் பயத்துடன், ஆனால் விடாமுயற்சியுடன் அந்த குட்டியை காப்பாற்ற நினைத்தான். மரம் மெதுவாக பேச ஆரம்பித்தது. முல்லா, நீ ஓர் எலி என்றாலும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எதையும் வெல்ல முடியும். வலிமை உடலில் இல்லை, நம்பிக்கையில்தான் இருக்கிறது. முள்ளன் திடீரென உற்சாகமடைந்தான். அவன் அருகில் இருந்த கருங்கல்லை எடுத்து தூக்கி புலியின் கண்மேல் வீசினான். புலி ஓடியது. விலங்குகள் அனைத்தும் திரும்பி வந்து முள்ளனை பாராட்டின. யாரும் எதிர்பாராத வகையில் பயமான எலி இன்று வீரனாக மாறியிருந்தான். முள்ளன் மரத்தை நோக்கி சொன்னான், நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது என்பதை இன்று உணர்ந்தேன். நன்றி அருவிக்குடில். கதையின் நெறிமொழி: நம் திறமையை நாமே நம்பும்போதே நம்முள் மறைந்திருக்கும் வீரம் வெளிப்படும்.